அப்போ திட்டமிட்டு அங்கே கொண்டு போய் வைக்கிறான். எங்கெங்கேயோ வாங்கி தின்னு இருப்போம். இப்போ மாட்டுக்கறிங்கிறது பறையரோட உணவா நீங்கள் அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா இவன் மாட்டுக்கறி தவிர வேறு எதுவும் தின்ன மாட்டான் பொழுது அப்படின்ற முடிவுக்கு ஒரு முகம் சுளிப்புக்கு இந்த மக்களை ஆளாக்கி. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். இப்போ சமீபத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயரை வந்து இந்த அட்டவணை பிரிவுக்கு எஸ்சி ஷெட்யூல் கேட்டகரி அப்படிங்கிற பிரிவுக்கு எப்படி வச்சிங்க, அந்த ஆதி திராவிடங்கிற வார்த்தையை எந்த அகராதியிலேருந்து எடுத்தீங்கன்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே வந்து இந்த ஆதி திராவிடர் பேரை எடுக்கணும், ஒன்று ஆதி தமிழர்னு எங்களுக்கு வைக்கணும்னு பல முறை நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்போ ஆதி தமிழர்னால் இன்றைக்கி வந்து ஏப்பா இவெல்லாம் தெலுங்கு பேசுகிறானோ அப்படின்ற மாதிரியும் ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதுக்காக நம்ம அந்த வார்த்தையும் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த வரலாறு எப்படி சொல்லுவாங்கன்னா, எம்சி ராஜா போன்ற தலைவர்கள்லாம் அது இந்த இஷ்யூ நடக்கிற போது எங்களை வந்து திராவிடர்கள்னு இவங்க திராவிட அரசியல் பூம் ஆகுது. ஆமாம், திராவிடர்கள்னு பேர் வச்சோன்னே அப்போது எங்களை அயோத்தியாசர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், மதம் சாதி கடந்து எங்களை ஒரு பெயர் வைக்கணும்னு. அப்போ இந்த பேரை அவர் அன்னைக்கு சொன்னார். அது வந்து அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்பட்டு மாறும். அது அந்த நேரத்தில் சொன்னார். அப்போது இவங்க வந்து நீங்கள் வந்து திராவிடர்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, நாங்கள் எங்களுக்கு வந்து சுத்த திராவிடர்கள் வைங்க அப்படின்னு எம்சி ராஜா சொன்னதாகவும் எம்சி ராஜா போன்ற தலைவர் சொன்னதாகவும், அப்போ நீங்கள் சுத்த திராவிடர்னா நாங்கள் வந்து அசுத்த திராவிடர் ஆகிடுவோம், அப்படி வந்துடும் அப்படின்னும் போது சரி அப்போது மூலம் ஆதி, மூலம்னா ஆதி, அந்த மாதிரி நீங்கள் ஆதி திராவிடர்னு வச்சிங்க அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை பலர் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் வட மாவட்டங்களில் அப்போல்லாம் வந்து ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட்டில் வரும். அது அப்போது பெரிய விழிப்புணர்வு அப்படி ஒரு சமூகம் இல்லை, ஆனால் திட்டமிட்டு அப்படி வச்சாங்க. சார் இந்த அளவுக்கு அப்போ விழிப்புணர்வு இல்லைல்ல. நம்ம அந்த காலத்துலங்க அது எப்படி ரிவர்ஸாக மாறுது பாருங்கள். அந்த காலத்தில் வந்து நம்ம ஐயா இளைய பெருமாள் இருந்தார்ல, அவரு 80-85களில் பறை ஒழிப்பு போராட்டம் நடத்திருக்காரு. அப்போல்லாம் வந்து செத்த மாடை தூக்குறவங்க வந்து இழவு சொல்ல போனோம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. கடலூர் அந்த காட்டுமன்னார்குடி தாலுக்காவில் எவனும் இழவு சொல்ல போக மாட்டோம், வந்து இந்த சாவுக்கு பறை அடிக்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ணி ஊர்வலம் அது இது நடத்தி ஒரு துப்பாக்கி சொல்ல ரெட்டியூட் பாண்டி என்பவர் இறந்திருக்கிறார். இன்னமும் காட்டுமன்னார்குடி பகுதிகளில் பறையர்கள் பறை அடிக்க மாட்டோம். அதான் நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் ஏசிட்டு அவன் வந்து இந்த சாம்பலை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்துட்றான். இருந்தாலும் ஒரு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்க தானே செய்யுது. எதில் பசங்க வருதில்ல அப்படியே பிடிக்கிறது, டக்கு டக்குன்னு முடிய வெட்டுறது, குளிப்பாட்டுறது, போ அப்படிங்கிறது, அந்த மாதிரியான பல விஷயங்களை செஞ்சாங்க. அது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட வந்தோம் பாருங்க, அப்போ தான் சார் சிக்கலே வந்தது. ஆமாம், அப்போ தான் வந்து நாங்களும் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், யாரா அது சூப்பராக இது பண்ணினா நோ பாப் பாடுவார்னா அவரு சேகுவார சொல்கிறான் சார், அவன் இந்த சிகரெட்டு சுருட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒரு ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சோம். இப்போ எவனா செத்துறான்னு வச்சுக்கலாம், அந்த ஊர் ஜனங்க அந்த சொந்தக்காரங்க அந்த மர்டருக்கு ஒரு தீர்வு இல்லாமல் நாங்கள் வந்து பாடி வாங்க மாட்டோம், நாங்கள் பாடி வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஜனங்க 2-3 நாளாக இருப்பாங்க சார். நான் அந்த மாதிரி நான் சொன்னேன்னா ஒரு 20 லிஸ்ட்டு சொல்லுவேன். 20 பாடியை வாங்கி டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வெட்டியா வேலையை தான் செஞ்சுருக்காங்கன்னு கூட நான் சொல்லுவேன். அப்போ நேராக இவங்க போகிறது 2-3 நாள் ஆகும்ல, மாப்பிள்ள என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு, சரி நான் பார்த்துக்கிறேன், நேராக போகிறது. போய் எல்லாம் பாடிகள்லாம் பார்த்துட்டு ரெடிமேடாக ஒரு வாசகம் வச்சுருப்பாங்க, வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரிலே கடனை அடைப்போம். நீங்கள் பாடி இங்கே வச்சுருந்தீங்கன்னா இது நாட்டம் எடுத்துரும், அதால் எடுத்து இறுதி சடங்கு செய்யுங்க. இன்றைக்கி மாலையே ஒரு ஆர்ப்பாட்டம், வீழ்ந்த பலிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடனை அடைப்போம். விடுதலை போர் வரவும் போகிறது இல்லை, யாருக்கு எதிராக அங்கே விடுதலை போர் வரப்போகுது? என்ன உன் அண்ணன் தம்பியா, உன் ஜாதியிலேருந்து உன் சமூகத்திலேருந்து பிரிந்த அவனுக்கு எதிராக நீ முதல்ல போடுவியா அதை சொல்லு. சரி, நான் சண்டை கூட நான் வரட்டேன்னு கூட நினைப்பேன். அந்த தகுதி, அந்த தலைமை வாய்க்கிற தகுதி உனக்கு இருக்கா? நீ போடுவியா? நீ என்னை காட்டி தான் கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான், ஏதோ பறையங்கன்னு சொல்லுங்கிறான், சும்மா அந்த பசங்களை கொஞ்சம் தட்டி விடுங்க. இப்போ எங்கள் தெருவில் வரலாங்கள்டா நீங்களாம்மா தட்டி விட நான் எல்லாத்தையும் தலித்தாக்கி உங்களுக்கே திருப்பி படுக்க வச்சிடுறேன் அப்படின்னு கூட நீங்கள் செய்வீங்களே தவிர, நீங்கள் இது வந்து இந்த அரசியல் வந்து உங்களை வந்து வீழ்த்துதுன்னு நினைக்கிறீங்களா? பறையர்கள் உங்கள் பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களே இன்னொரு பறையர்களை வீழ்த்துறாங்களா?
ஆமாம். ம். இப்போ என் மீது எத்தனையோ தடவை அட்டம் பண்ணியிருப்பாங்க, முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நான் நினைக்கிறேன் சார். அதை கூட எதனால் அந்த உள்முரண் வருது? என்ன, நாங்கள் டீ கடை போட்டிருக்கோம், ம். போட்டி கடை. நீ என்ன போட்டி கடை போடுற? இல்லை, அவங்க பேசுறது வேற அரசியல் இல்லை, நீங்கள் வந்து பரையர் சாதி நான் அரசியலில் தானே பேசுகிறீங்க. கரெக்டு. அவங்க வந்து புளியாங்கோட்டை டீ தூள் போடுறாங்க, நீ வந்து டீ தூளில் டீ போட்டின்னா ம். விஷயம் முடிஞ்சிடும்ல. ம். அதுதான் எங்கள் சிக்கல். இப்போ என்னையை விடுங்க சார், நாங்கள் ஒரு 4 மாநாடு ஒரு மாவட்ட மாநாடு சும்மா ஒன்றும் பெருசாக இன்னும் ஒரு 10,000 பேரா அப்படிலாம் இல்லை. ஒரு மண்டபத்தில் எவ்வளோ பேர் சேர்க்க முடியும்? ஒரு 300 பேர் 400 பேர் அவ்வளோதான். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பறையர்கள் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கான்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. சார் அதில் ஒரு 300 பேர் சில விஷயத்தை கேட்டக்கூடாது. இப்போ 300 பேர் கேட்டிங்கன்னா அவ்வளோ பதட்டமாகறாங்களா? அவ்வளோ பதட்டமாகறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கடந்த ஏப்ரல் 14 கிளாம்பாக்கத்தில் போட்டோம். தமாஷா ஏப்ரல் 14. இல்லை, ஒருவேளை நீங்கள்லாம் வந்து அந்த மக்களை சங்கிகளாக மாத்துறீங்க, அதனால் வர்ற ஒரு சமூக கோபமாக ஏன் எடுத்துக்கிடக்கூடாது? சங்கியாக மாறினா ஏதாவது உடல் உறுப்பு ஏதாவது ஒன்று குறைஞ்சில்ல? இல்லை, அப்படிலாம் இல்லை சார். இவங்க ஒரு புரட்சிகர வேங்கைகளாக உருவாக்கி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. எங்கெங்க அதில் நீங்கள் வேற குறுக்க அதான் இப்போ எங்கெங்க ஆயுத கிடங்கு போச்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அறிவாலயத்தில் இருக்குமா இருக்கும் எனக்கு தெரியல. அந்த அறிவாலயத்தில் இருக்காருன்னு தெரியல. இறுதிக்கட்ட அந்த ஐபிகேஃப் வந்தது இல்லை, ம். அப்போ வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து நிறைய கிரீஸை வாங்கினார். யாருக்கும் இயக்கத்தில் இருக்கவங்க யாருக்குமே அது புரியல, எதுக்கு இந்த மனுஷன் இவ்வளோ கிரீஸை வாங்குறாருன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சதான் கொஞ்சம் இதை ஐபிகேஃப்கிட்ட கொடுத்தாங்க இல்லையா, ஒப்படைச்சாங்கள. மற்றதை கிரீஸை தடவி பிளாஸ்டிக் கவரில் போட்டு மண்ணில் பொச்சு வச்சுருக்கிறாங்க. அந்த அரசியல் எப்படி இருக்குது, அதே கிரீஸ் இங்கே எப்படி பயன்படுத்தப்படுறாங்க? அந்த மாதிரி தான் சார். ஏப்ரல் 14 அன்றைக்கி ஒன்று நடத்தோம். ஏதோ அம்பேத்கருக்கு ஏதோ ஒன்று விழாக்களாக கொண்டாடுறாங்க பொழுது சரி நடத்துறேன்னு விட்டானுங்க பொழுது. அடுத்து அந்த மாத இறுதியில் அம்பேத்கருக்கும் பையருக்கு என்ன சம்பந்தம்? அந்த அந்த 14 அன்றைக்கி வந்தது. நாங்கள் என்ன இப்போ அம்பேத்கருக்காக அதை கொண்டாடினோம். 14 லீவு நாளாக இருந்தது. சரி, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டு சார். பொதுவாக அம்பேத்கரை நாம் அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு பொது தலைவர் தானே. ஒட்டுமொத்தமான அடக்கப்பட்ட மக்கள் எவனுக்கெல்லாம் உரிமை மறுக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு தான், அவங்க எல்லாருக்குமான தலைவர் தானே அவர். இங்கே நாங்கள் எங்களுக்கு தான் மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறதால அது எங்கள் தலைவராக இங்கே வந்து ஒரு பொது தலைவராக விடுங்க சார். முதல்ல உங்ககிட்ட இருந்து அவரை மீட்கணும் போல. உண்மைதான், ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ப்ளூ கோட் போட்டதுக்காக சொல்கிறீங்களா? நானும் வரலாற்றில் தேடி பார்த்துட்டேன் சார், அம்பேத்கர் எங்கேயாவது ப்ளூ கோட் போட்டிருக்காரான்னு. அந்த மனுஷன் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிறாரு, நான் எல்லாம் வச்சுருக்கிறாரு, தடி வச்சுருக்கிறாரு. ப்ளூ கோட் போத்தே நான் பார்த்ததில்ல. ஒரு காலம் அந்த காலத்தில் ப்ளூ கோட்டே இல்லையான்னு தெரியல. அதை ஒன்று போட்டு கோமாளிதனம் பண்ணாங்களா. அப்போ ரெண்டாவது நீங்கள் அம்பேத்கர் மட்டும் இல்லை, இப்போ நீலம் கலரை கூட உங்களுக்கு சொந்தமாக வச்சுட்டீங்க. கலரை கூட ஆர்டிஸ்டுகள் கூட எடுத்துக்க அடிக்கிறது கூட முடிய மாட்டேங்குது. உண்மைதான். ப்ளூ வேஸ்ட்டு கட்டினால ஒரு மாதிரியா எவனுக்காக நம்ம இப்போ 5 வேஸ்ட்டு இருந்துடா என்ன நோ வேறு கலர் இருந்தால் கூட நம்மக்கிட்ட வாங்குற வேறு ஆளுங்களே நோ வேறு கலர் இருந்தால் கூட நோ கலர் கலர் வானாண்ணா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு 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 மனதுக்கு அது அது அந்த ஒரு சில கலர்களை பார்த்தா மனசு கொஞ்சம் லேஸாகும் தெரியுமா, அந்த மாதிரியான சார் ப்ளூ கலர். நீங்கள் கடற்கரைக்கு போகிறான்ல, நேராக போய் எதுக்கு மண்ணில் நின்று கடலையே வரிச்சு பார்த்துன்னுக்குறான், ஒரு மனது அமைதியாகும். அந்த மாதிரியான கலரை எங்கள் கலர்னு சொல்லி அதை எல்லாரையும் வெறுக்க வச்சுட்டானோ சார். இப்போ நான் நைட்டில் ஈவினிங் போயிட்டு 10 தடவை டிக்கெட்டுங்க அங்கே இங்கேயும் வந்து பேசினீங்க போயின்னு வந்துனுங்கிறேன் சார். அப்போல்லாம் ஒருத்தங்க கூட வந்து ஒரு இடி இடிக்கலை என்ன என்னென்னா ஏகே படிச்சனோட போகிறேன் இப்படி இருந்தாலும் வெடிக்குன்னு வச்சிங்களேன். போகிறேன். அப்புறம் மறுநாள் 10 மணிக்கு ஏஞ்சி 11 மணிக்கு ஊரெல்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் மாலெலாம் போட்டு மண்டபத்தில் ஒரு 11:45 அந்த மாதிரி போகிறோம் சார். மேலே ஒரு 12:15 வெளியில் டம் டம்னு சத்தம் கேட்குது. 12 மணிக்கு தான் அரசாங்கம் கடையை ஓப்பன் பண்ணுது. 12:15 சத்தம் கேட்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தா போலீஸ் அந்த ஷட்டரை மூட்டுக்கிறாங்க. உள்ளே எல்லாம் நிறைய கூட்டம், உள்ளே எல்லாம் பெண்கள். ஒரு 100 பேர் ஆனால் ஒரு 70-80 பேர் பெண்கள். ஏன்னா நம்ம சொல்கிறதே ஆண்களை திருப்தி விட பெண்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும். அவள் தான் ஒன்று புருஷனுக்கு சொல்லுவாள், கேட்கலாம் கூட புருஷன்கிட்ட சொல்லுவாள். இல்லை புருஷன்கிட்ட சொல்லலாம் கூட சொல்லி அவன் கேட்கலாம் கூட அந்த தடுதலை தான் கேட்காம போயிடுச்சு, பிள்ளையாவது ஒழுங்காக வந்து நம்ம வந்து செய்யணும் வளர்க்கணுன்ற மாதிரியான சிந்தனையில் நம்ம பெண்களை கூட்டுறோம் சார். குடிச்சு வந்து அடிக்கிறாங்க சார் கல்ல அந்த மண்டபத்தில் கண்ணாடி மாளிகை. அதே ஒரே சமூகம் வேறு அந்த சமூகம் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க.
ஓ நீங்கள் அதை வந்து நான் இன்னும் அவங்களாம் இப்போ ஜாதி விட்டு எடுத்தாச்சு. எடுத்து என்னத்துக்கு அவங்களை வச்சு மல்லு கட்டுன்னு இருப்பானே. ம். வந்து அடிக்கிறானோ, அந்த அயோத்தியா இது ரெட்டமலை சீனிவாசன் பேனரை கிழிக்கிறானோ பாருங்க சார். ஆ. கிழிக்கிறானோ, காலில் போட்டு மிதிக்கிறானோலாம். ம். என் படம் அதில் இருக்குதான். சரி, அப்போ எங்கே வந்து அந்த ட்ராவல் வந்து எங்கே வந்து நிற்குது பாரு. மிதிக்கிறானோ. அப்புறம் வந்து இந்த கடலூரில் ஒரு மேயர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தலைமையில் பெரிய என்னமோ விடுதலை புலிகள் மாதிரி வேணும் அப்படி அடி கோஷம், வயிறு வலிக்க கோஷம். அப்புறம் எஸ்பி வந்தார் பொழுது. எஸ்பி வந்து லட்டி எடுத்த உடனே அப்படி கிளம்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன புகார் கொடுக்க சொன்னாங்க. என்னத்தை புகார் கொடுத்து அவனுக்கு மேலே கொடுத்து ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவனும் நடக்கணும் நம்மளும் சரி எடுத்து மாட்டோமே. இன்னொரு அதில் விஷயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-22 கம்பிகள் காணும் அந்த இது அந்த ஃப்ளாக் போஸ்ட். நான் ஒன்றும் திரும்ப அவ்வளோ மாதிரியே கம்பியை வைப்பா, கம்பியை திரும்பிட்டான்லாம் சொல்ல. நம்ம பயலுவ தானே எடுத்தோமா, என்ன ஆகிட போகுதே, என்ன ஒரு கம்பிக்கு 100 200 கேட்பாரா, எவ்வளோ செலவு அதை கொடுத்துட்டு போவோம்பா, ஏன்பா நம்ம பிள்ளைங்களை நம்மளே திட்டுப்பட்டம் கட்டணும் அப்படின்னு விட்டு வந்தேன் சார். அப்போ இவ்வளோ விஷயம் அடிதடி பிரச்சனைலாம் ஆகிப்போச்சுல. அப்போ ஒரு 2 வார்த்தை நம்ம பேசினா தான் ஜனங்களுக்கும் சரி இவங்க நம்மளை விட்டுற மாட்டாங்கன்னு ஒரு 2 வார்த்தை உரிமையில் பார்த்துக்கலாம் அங்கத்துக்கலான்றேன். பார்த்துக்கலான்னு நான் சொல்லிட்டேனா சார். ஒத்தைக்கு வருவா, நான் சிதம்பரத்துக்கு வரேன், நேராக மோதிப்போம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டுனான் சார். உடனே திருமாவளவன் அவர்களை உரிமையில் பேசினார் அப்படின்னு ஒருத்தர் புகார் போனான். அவன் யார்றான்னா, மருத்துவர் ராமதாஸ் ஆணையிடட்டும், திருமாவளவன் தலையை கொய்து வந்து மருத்துவரை காலையில் வைக்கிறேன் அப்படின்னு அந்த பொதுக்குழுவில் பேசி கைத்தட்டு வாங்கினவன் அங்கே வந்து புகார் தரான் என் பேரில். புகார் தந்த அப்புறம் வேலாம் போட்டாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது ஒரு சொந்த சமூகம், நான் என்ன சொல்கிறேன், மூர்த்தி தானே உனக்கு ஆகலை, சரி எப்படியும் கூட்டம் முடிச்சுட்டு நீ வருவில்ல பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதிர்கொள்கிறோம் தானே சார். மூர்த்தியை தனியாக டீல் பண்ண பார்த்துப்போம். அவ்வளோ திமுறா நீ, எங்கள் ஊருக்கு வந்து கூட்டம் போடுவேன் அப்படின்லாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கல, இவங்க வீரத்தை அப்படி காட்டுறானுவலாம். சரிண்ணா அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் தஞ்சாவூர் அங்கே போயிட்டு வந்தோம். அடுத்து திட்டக்குடியில் போலீஸ் பர்மிஷன் கேட்குறோம். உடனே எங்களுக்கு ஒரு லெட்டர் தராங்க. நீங்கள் உங்கள் மீது சிதம்பரம் காவல் நிலையத்தில் திருமாவளவனை அவதூறாக பேசியதாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த புகார் நிலுவையில் உள்ளது, நீங்கள் இங்கே வந்து கூட்டம் நடத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று விடுதலை சிறுத்தை சார்பாக ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டிருக்குது. எனவே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டாக முக்கியமாக, இது பெரும்பான்மையாக ஆயுதராவுடன் மக்கள் வசிக்கிற பகுதி என்பதால் இந்த இடத்தில் நீங்கள் கூட்டம் போட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கருதி உங்களுக்கு டினை பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதே இடத்துல வந்து நேராக வேல்முருகன்கிட்ட வந்தான். அவர் நீதியரசர் வேல்முருகன் தான் அப்போ இருந்தார். பிடிச்சி முன்னே ஏறுன்னு ஏறினார். என்ன பிடுங்கிறதுக்கு தான் போலீஸுக்கிறீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுன்னு சொல்லிவிட்டு நீ பாட்டு வீட்டில் உட்காந்துப்பியா, ஒருத்தர் உயிருக்கு ஆபத்துன்னா ஏய் நீ வெளியே வராதப்பா, சாப்பாட்டில் கூட விஷம் வச்சுருவாங்க சாப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லுவியா. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் அவனோட வேலை. புகார் கொடுத்துக்கிறேன்ற, என்ன விசாரணை அறிக்கை கொடு, என்ன புகார், அந்த புகாரின் மீது எடுத்த விசாரணை நடவடிக்கைன்னா கொடு. ஒருத்தன் மேலே புகார் இருக்குதுன்றதுக்காகவே வந்து அவனை எங்கேயும் வெளியே விடக்கூடாதுன்றது எப்படி சரியாக இருக்கும். இது வந்து இந்திய அரசு சட்டத்துக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு சார். அதை வாங்கி போய் திட்டங்களில் கொடுத்து கூட்டத்தை போட்டோம். அடுத்து விழுப்புரத்துக்கு வந்தோம். விழுப்புரத்துக்கு வந்து அங்கே ஒரு பர்மிஷன் கேட்டோம். அதே கதை எங்ககிட்ட போலீஸ் கேட்குது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து திட்டக்குடியில் ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க நம்ம அந்த லெட்டருக்கு தான், ஏங்க அதை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கான கேட்டுக்கிறான் நம்பால். இல்லை இருந்தால் அது என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படியே கண்டுபிடிச்சிட்டு அனுப்பல. நம்ம போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸில் நேராக திட்டக்குடிக்கு கண்டுபிடிச்சி அந்த லெட்டரை வாங்கி அப்படியே மேலே திட்டக்குடி காவல் நிலையம், இது ஆய்வாளர் திட்டக்குடி காவல் நிலையங்களா, அதை அப்படியே அழிச்சிட்டு ஆய்வாளர் தாலுக்கா போலீஸ் விழுப்புரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்னடா இதையும் இப்படி ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டானுங்கள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சரி இதை கையில் வாங்கிக்கினேன். இதற்கு முன்னாடியே விருதாச்சலத்தில் ஒரு கூட்டம் போடுவோம். எப்படி இருந்தாலும் இவன் ரிஜெக்ட் பண்ணுவான். ரிஜெக்ட் பண்ண நம்ம வந்து ஒரு தரையும் டைம் டிலே ஆகுது, அதையும் வாங்கி வச்சோம்னு சொல்லிட்டு விருதாச்சலத்தை கொடுத்தோம். சார் ஆளே இல்லாத ரோடு இது, அது ஒரு பைபாஸில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது சார், அதில் எழுத்துறான் இந்த பகுதியில் அதே லெட்டர், அதில் அந்த ஆதிராவிடர் பகுதி மக்கள் வசிக்கிற பகுதி இது இருந்ததில்ல, அதையாவது அழிக்கலாம்ல, அதையே கொடுத்து இதில் கொடுத்துறான். என்ன பொட்டக்காடாகுதுங்க, யாருமே காணோம். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் நல்ல விஷயங்களை கேட்டக்கூடாது.
நாம் வந்து சுயசாதி பற்று தானே சார் சொல்கிறோம். அதில் வேறு இப்போ இடையில அவர் மீட்டிங்கில் இப்போது ஒரு முழக்கத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுயசாதி பற்று பிறசாதி நட்பு இதுதான் சனாதனம். அதுக்கு முன்னாடி என்னென்னவோ சனாதனம் மொத்த டெங்குன்னா டொங்குன்னா நீ என்னென்னவோ சொன்னா ஏதோ பொம்பளைங்களை தட்டினா ஈஸியாக உஷாராயிடும். பற்று வந்து வெறியா மாறிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. ஆமாம் சார், முதல்ல பற்று வரட்டும். பற்று வரும்போதே பிறசாதி கூட நட்பு கொள்ளணும்னு சொல்கிறோம்ல. நீ வெறுமனே சுயசாதி பற்று அப்படின்னா நீ அடுத்தவனை அங்கே திட்டி தான் ஆகணும். சார் நான் வெளிப்படையான்னு சொல்கிறேன் சார், இப்போ இருக்கிற சூழலில் ஒரு காலத்தில் பறையர்களில் வீரர்கள் இருந்தார்கள் சார். இப்போ எல்லாம் டம்மி ஆகி போச்சு. எல்லாம் சரக்கு இறக்க போட்டு பறையர் மக்களின் கடைசி போராட்டம் எதுனா கோஷம் போடுறது. கோஷம் 10 நிமிஷம் கோஷம் போட்டு சாலை மறியல் பண்ணிவிட்டு அடி கிளம்பிடுறது. இதில் 1-2 மாவீரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அந்த மாவீரர்கள் ஏன் வெளியே வர தயங்குறார்கள்னா காட்டி கொடுக்கணும்னு நிறைய ஆகிட்டான், மாவீரர் கம்மியாகிட்டான். அந்த சொந்த சமூகத்தாலே பிரச்சனை அமைதியாக இருக்கிறான். அப்போது இந்த மக்கள் இப்போலாம் சார் ஏற்றுலாம் சண்டை போட முடியாது சார். இப்போ நான் நீ என்ன இப்படி கேவலமாக உங்கள் சாதியை விட்டு கொடுத்து பேசுகிறேன். ஆமாம் உண்மைதான். கடலூர் பக்கத்தில் ஒரு கொடிக்கம்பை பிரச்சனை வந்தது. நீ நான் அதை விட சேர்த்தே கைட்டான் போனா இல்லை பாமக கைட்டுச்சு ஏதோ ஒரு சண்டை வந்தது சார். உடனே இவங்க கூட்டம் போட்டு வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழித்தேவன், அவரை வயசானவர், அருள்மொழித்தேவனின் தலையை வெட்டி விடுவோம், வெட்டி எடுத்துடுவோன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து மீட்டிங்கில் ஒரு மைக்கை வச்சு பேசிட்டான் சார். பேசிட்டு பிரச்சனைன்னு இவன் கிளம்பிட்டான் சார். அப்புறம் அங்கே நடந்தால் நீங்கள் பார்த்துப்பீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே ஒரு 10,000 பேர் சேர்றோம், சேர்ந்து பார்த்துறோம். அப்போது அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசலாம் பாருங்கள். அந்த ஒரு சிறு கும்பல் 10 பேர், அந்த 10 பேரை நோக்கி போகல. இந்த சமூக மக்களுக்கு எதிராக, சமூக மக்களுக்கு இவ்வளோ திம்புறா சார். எங்கேயோ இருக்கிறான், அவனுக்கு இந்த கொடி எடுத்ததையும் தெரியாது, அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் விடுறானுங்க, தலையை வெட்டுறன்னு சார். நான் என்ன சொல்கிறேன், இப்படியே கூட சொல்கிறேன் சார், நீ செய்யின்னு நினைக்கிறியா செய் சார், செய்யுங்க. ஏதாவது ஒரு முடிவு வரட்டும். ஏதோ ஒரு ஒன்று சமாதானமாக போனோம், இல்லை சண்டை போட்டு அதில் ஒரு சமாதானம் வரணும்ல, செய். நீ மேடையில் பேசிட்டு கத்தி விட்டு நீ பாட்டு கிளம்பி வந்துட்டு அங்கங்கே கூட்டத்தை போட்டு ஒரு பறையர் சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்களே அவங்க சார். அது அவங்க வந்து பிரசாதியோட மோதல் போக்கே வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அரசு. அவங்க ஒரு 10,000 பேர் சேர்றான் சார். அந்த கூட்டம் இருக்கிற போது அந்த பக்கம் போயிட முடியுமா ஒரு எஸ்சியால்? உன் ஊரில் பாமக ஸ்ட்ராங் ஆகுது, வன்னியர்லாம் பார்த்துக்க அப்படின்னு எங்களுக்கு காட்டுறானோ இதை மிஞ்சி கிஞ்சி. அதனால் இங்கிட்டு வந்து நீங்கள் அடக்கலாம் ஆகுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுறது தான் அது, எங்களுக்கு ஓட்டு போடுறது மிஞ்சி கிஞ்சி வெளியே வந்துடாத உங்களுக்கு ஒரே பாதுகாப்பு நாங்கள் தான். ஏன்னா அவங்க விசிகாவை திட்டுறாங்கல்ல, அந்த பொறுப்பாளர்களை திட்டுறாங்கல்ல, யாரும் பேசுனானோ பார்த்துக்கோ, அப்போது நீ எங்கள் கூட இருந்தால் தான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு மாயை உண்டு பண்ணி ஒரு பிழைப்பு வரும். இது வைக்கேஷன் மாதிரி இதுக்கு வேறு எதனா வேலை செய்யலாம். இப்போ கிருஷ்ணசாமி கூட சொன்னாராமே, இதுக்கு பதிலாக வேறு எதனா வேலை செய்யலாமே. அந்த மாதிரி தொடர்ந்து இது நீடிப்பதால் தான் பறையர்னு சொல்லாதீங்க சார். ஒரு சொந்த சமூகம் பறையன்னு எவனா சொல்லி சேரிகளை வந்தால் செருப்பால் அடின்னு சொல்லுவானா சார்? வேற யாரும் சொன்னால் அவன் பறையனா இருப்பானா சார்? இல்லை என்ன தமிழனா பார்த்தா சொல்கிறவன் தமிழனா இருக்க முடியுமா? இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. அதனால் திராவிட தெலுங்கர்களோடு சேர்ந்து திரும்பவும் பக்கா தெலுங்கர்களாகவே நிற்கிறார். ஆனால் நீங்கள் எல்லாம் முன்னாடி அவங்க கூட தானே இருந்தீங்க, இன்றைக்கி இவ்வளோ கம்பெனி சீக்ரெட்டுகளை சொல்கிறீங்க. இப்போ தானே சார் தெரியுது. அப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி சீக்ரெட்லாம் தெரியாதா? எங்களுக்கு அப்போயே, நீங்கள் சேர்ந்து இயங்கிட்டு தான் இருந்தீங்க, எங்களுக்கு அப்போவே தெரியும். அவர் வந்து இயக்கத் தலைவர் இல்லை, அவர் வந்து ஒரு போலீஸோட உளவாளிங்கிறது எங்களுக்கு அப்பயே தெரியும். அதில் தான் நம்ம வந்தோம். சரி, அதை போய் நம்ம சொன்னோம்னா இவனுக்கு பொறாமையில சொல்கிறானுவோ. இப்போ ஒரு அக்கா சொல்லிச்சுல்ல, ஐபிஎஸ் திருமாவளவன் அம்பேத்கரை விட ஒரு படி மேல். ஏக்கா சொல்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு 5-6 படி சொல்ல, அது இருந்ததுக்கு ஒரு படி. அப்புறம் நாளைக்கு வேற எங்கன்னா ஒரு மீட்டிங் போவேன், அம்பேத்கரை விட இவர் 2 படி மேல்னுவேன். என்னத்துக்கு இவர் மேலே தானே, நீ மேலேன்னு சொல்லிவிடு. அதை விட இன்னொருத்தன் கவிஞர்னு ஒருத்தன், அதை நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல, அம்பேத்கர் என்று உயிரோடு இருந்தால் விடுதலை சிறுத்தை கட்சியில் செயற்குழு உறுப்பினராக ஆகியிருப்பார். ஊர்த்தருக்காரன் வந்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்துகிறானா? அந்த மாதிரி இவங்க ஆயிட்டாங்க சார். அதால் அம்பேத்கரோட மேலே ஒரு நம்ம வந்து எது சொன்னாலும் பொறாமல் சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு நீங்கள் ஒரு பறையருக்கான அரசியல் பண்ணுறீங்க.
இதுக்கு நடுவில் வந்து இந்த இந்த கவின் ஆணவ படுகொலை மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இது உங்களுடைய அந்த பிரசாதி நட்பை வந்து அந்த உறவுகளை கெடுக்கிற மாதிரி இருக்கா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? சார் இது மாற்றம் என்பது மாறும் சார். ம் உடனே மாறிடுமா? ம் இதுனா அரிசியா ம் போட்டு கோலையில் கொதிக்க வச்சோம்னா 1/2 மணி நேரத்தில் மாறுறதுக்கு அரிசி சோறா? மாற்றம் வரும். நீங்கள் இப்போ இந்த விஷயங்கள் நடத்துகிறோம்ல, ஒவ்வொரு இடத்திலும் இப்போது வட மாவட்டங்களில் இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி பண்ணோம்ல, வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் நேர் எதிர்ன்றாங்கள. நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல வன்னியர்கள் தான் நமக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க. பாதுகாப்புக்காக அது சொல்லப்போனால் அதை வெளியில் சொல்ல போனால் ஜாதியை காட்டி கொடுத்துறான்னு. எனக்கு வந்து திட்டக்குடியெல்லாம் பாதுகாப்பாக நின்னது அவங்க தான். இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க, மூர்த்தி வந்து திட்டக்குடி வந்துட்டு போகிற வரைக்கும் எந்த அசம்பாவிதம் இருக்கக்கூடாதுன்னு மருத்துவர் சொன்னதா அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல விஷயம் தானே சார்? இது ஒரு நல்ல அணுகுமுறை தான். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அந்த பகை முறையை நீட்டிச்சுக்கிட்டே போகாமல் ஒரு இணக்கத்தை உருவாக்குறது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குது இல்லை. இப்போ நாங்கள் கூட்டம் போகிற இடத்துல அந்த பக்கத்து இடத்துல ஒரு காலனியில் ஒரு தகராறு வந்துருச்சு சார். பாமகலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, வன்னியர் சங்கத்துலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லை. பரஸ்பரம் என்ன அது என்ன அது கொஞ்சம் பாருங்கள். நான் என்னன்னு சொல்கிறேன் சார், ஒரு சமூகத்திலேருந்து ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவனை அந்த சமூகத்திலேருந்து பிச்சு எடுக்கணும் சார். தனி ஒரு குற்றவாளி. இப்போ கவின் கொலையில் அந்த பையன் குற்றவாளின்னா அந்த குடும்பம் அவங்க குற்றவாளி, மொத்த சமூகம் குற்றவாளி. அந்த சமூகத்தையே நீங்கள் அப்படியே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி இந்த ஏரியா இருக்கிற இந்த பேர் கொண்ட அந்த வன்னியர் அப்படின்னு சொல்லாதீங்க. அதை அவர்களும் விரும்புகிறார்கள். நான் கண்கூடாக பார்த்த ரிசல்ட்டு இல்லைண்ணா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. ஏன் ஒட்டுமொத்தமாக 2 சமூகமும் மோதிக்கணும்? ஏதோ இவனுக்கு அவனுக்கு பிரச்சனைனா அவனை தனியாக எடுப்போம், இவனை தனியாக எடுப்போம், அது என்னன்னு பேசிப்போம் அப்படின்னு நிலைக்கு வன்னியர்கள் நகர்றாங்க சார். சார் அதுதான் சார் உங்களுக்கு சிக்கல். அப்படி 2 பேரும் ஒன்று சேர்த்தீங்கன்னா அப்போ வியாபாரம் என்ன தலித்? ஏன்னா நம்ம அரசியல் வன்னியருக்கு எதிரான அரசியல், பாமகக்கு எதிரான அரசியல். இவன் என்னடா பாமகலேருந்து 4 பேர் கூப்பிட்டு பேசுகிறேன்றான். அவங்க இவன் மீட்டிங் போட்டால் அவனுங்க 4 பேர் வராங்க சார். இப்போ நான் ஒரு ஊரில் மீட்டிங் போகிறேன்னா அந்த ஊரில் இப்போ எங்கள் பொறுப்பாளர் இருப்பான்ல, அவனுக்கும் பாமக அந்த பொறுப்பாளருக்கும் உறவு வருது இல்லை சார். 2 பேரும் ஒன்றா நிற்பான்ல நாளைக்கு. அதுதான் சார் சிக்கல். அதுக்கு தான் அரசாங்கம் பயப்படுது. அரசாங்கம் நேரடியாக இப்போ அவங்கள தடை பண்ணுறோமான்னு சொல்ல முடியாது. மாப்பிள்ள அது என்னன்னு பாரு அப்படின்னா, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், அதை விட எனக்கு என்ன சார் வேலை அப்படின்னு இன்றைக்கி வந்து தடை எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க தடை போடுறதால நின்று போகுது, அது பண்ண நீதிமன்ற இது. இப்போ அடுத்து உங்களுடைய தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழருடைய அதோட சேர்ந்து பயணிக்கிற அரசியல் எப்படி போகுது? நீங்கள் தேர்தல் எதுவும் போட்டியிடுற மாதிரி இருக்கீங்களா, அல்லது வேறு எதுவும் கூட்டணியோட போட்டியிடுற திட்டம் இருக்கா? இல்லை, அண்ணனை வந்து நான் வந்து ஒரு சட்டமன்றத்தை கைப்பற்றிடுவார், பாராளுமன்றத்தை கைப்பற்றுவார்னா நான் பார்க்கல. இந்த தமிழக மண்ணின் தன்மையை மாற்றி விடுவார்னு தான் நான் பார்க்குறேன். அவர் மற்றொன்று இல்லை, அவர் மாற்று. அதால் ப்ராக்டிக்கலாக பேசணும்னா நான் பல முறை அண்ணன் கூட இந்த கூட்டணி குறித்துலாம் கூட பேசியிருக்கேன். அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்னு திமுகவை தவிர அப்படின்னு பேசும்போது நான் சொல்கிற வாதமும் எனக்கு சரியாக இருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அதுக்கு மறுப்பு வாதம் அவர் சொல்கிறார்ல, அதுவும் எனக்கு சரியாக இருக்குது. அதுவும் லாஜிக்காக இருக்குது. அதுவும் லாஜிக்காக இருக்குது. அதால் இதை வந்து காலம்தான் இதை முடிவு பண்ணும். இப்போ ஒட்டுமொத்தமான தமிழர்கள் இப்போ சீமானனுக்கு ஒரு 35% ஓட்டு போடுவான்னா இந்த கொஸ்டினே வராது. ஆனால் அது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை, நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே கொள்கை மட்டுமே தீர்மானிப்பது இல்லை, சாதி, அதை கடந்து பணம், அதை கடந்து செட்டப்பு அப்படி இருக்குது. அப்போது இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு எத்தனை எதிரிகள் அப்படின்னா சீமானுக்கு எத்தனை அரசியல் எதிரிகள் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. இப்போ இவனும் அந்த மாதிரியா இல்லை, தமிழர்களும் அந்த மாதிரியாலாம் இல்லை. வந்து சீமான் பேசுகிற அரசியல் வந்து இணை தூய்மை பேசினால் அது சாதி தூய்மைவாதம், சாதி தூய்மை தான் ஆணவ படுகொலைக்கு இட்டு செல்லும்ன்றான். தனியாக இருந்து என்ன பிடுங்க போகிறான்றான். 36 லட்சத்தை ஓட்டை பிடுங்கிருக்குன்னா உன்ன மாதிரி போய் அங்கே போய் உழுது கிடக்கலையே அப்படின்னு சொன்னால் தமிழர்கள் அந்த கேள்வியை கேட்கணும். எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள் கேட்குறோமே தவிர சாதாரண ஓட்டர்ஸ், சாதாரண பொதுமக்களையோ என்ன அந்த மனுஷன் எங்கேயோ ஏதோ கற்றுனுங்கிறாரு, அவர் ஒரு அரசியலில் பேசுகிறாரு, எதுக்கு நீ என்ன பிடுங்குறேன்னு கேட்குறேன். நீ என்ன பிடுங்கிட்டா? இப்போ எங்காலாவது கலையே ஆமாம்பா நீ பிடுங்கி கொடுத்து நாங்கள் வீட்டில் கத்தையாக வச்சுன்னுக்குறோம், இப்போ சீமானை போய் கேட்டேன் நாங்களாவது எங்கள் சமூக மக்களாவது கேட்குறோம்ல. அந்த சூழல் இங்கே இல்லை. அதால் நல்ல விஷயமாக இருந்தாலும் மாத்திரை கொஞ்சம் கசப்பாக தானே இருக்கும். அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் ஆகும். இப்போ விஜய்யுடைய வரவு, விஜய் மாநாடுகள் கூட்டம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு தமாஷ் சார். நான் வந்து முதல்ல விஜய் ஒரு நடிகராகவே ஏற்றுக்க மாட்டேன்.
விஜயோட நடிப்புங்கிறது ஒரு பகடை நடிப்பு, ம். பகடின்னு சொல்லுவாங்கள்ல ம். அந்த நடிப்பு. அதே மாதிரி ஒரு பகடி மாநாடு, அவ்வளோதான். ம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த கிரீஸ் எதுக்காக பயன்படுது, இந்த கிரீஸ் எதுக்காக பயன்படுதுன்னு. நானா சொல்கிறேன், கிரீஸை நீ தடவி இருக்கலாம் ம். சார். இப்போ ரேம்பேக் போகிறாங்கல்ல ம். ஃபேஷன் ஷோ, ஆமாம். அரைக்குறையா தானே போதுங்க. அப்போ அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்குது, அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது கூட இல்லாமல் உன் பிரச்சனை உன்னை ஏறி பிடிச்சிட போகிறான், நீ தடவிங்க, பிடிச்சா வலிக்குன்னு போயிடுறான். அப்போது இது என்னவோ தெரியல. அதாவது நமக்கு என்னென்னா, விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து நாளைக்கு அப்படி ஆகிடுவார் இப்படி ஆனாலும் சார், ஒரு கூட்டத்தை, ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டத்தை நீ முட்டாளாவே வச்சுன்னுக்கிற பார்க்குறியே. இப்போ இவனையும் சேர்த்து திருத்த வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ இவனை தவிர்த்து தமிழ்நாடு இல்லைல்ல, இது எங்கன்னா போய் ஒரு இடத்துல ஓட்டு போட்டால் அதுவும் கவுண்டிங் தானே ஆகும். அப்போ ஒரு சரியான அரசியல் தமிழகத்தில் வருகிற போது, நான் சீமானை மட்டும் சொல்லலை, பொதுவாகவே இன்றைக்கி எல்லாருக்குமே ஹெம்பா என்னப்பா எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் ஆகிறான், நம்ம ஆளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, ஐயோ என்ன தான் இது என்ன நடக்குது. ஆனால் ஒரு டீ கடைக்கு போனாங்கன்னா நம்ம 5ஆவதாக நிற்கிறோம், 4 பேர் நமக்கு எதில் இந்திக்காரன் நிற்கிறான்பா அப்படின்ற சிந்தனை இன்றைக்கி பொதுவாக அரசியல்னால் என்னன்னே தெரியாத மக்களுக்கும் அது வந்திருக்கு சார். அப்படிங்கிற போது நீ ஒரு பெருங்கூட்டத்தை திருப்பி ஒரு முட்டாள் கூட்டமாகவே வச்சுருக்கணுன்றது தான் நமக்கு வருத்தம். முதல்ல விஜய்க்கு அரசியலை கற்றுத்தரணும், அது எவன் தர போகிறான்னு தெரியல. ஏன்னா ஒரு கட்சியில் ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி இருப்பான், மொத்தமாகவே எல்லாருமே அப்படி இருக்கிறான். இப்போ புசி ஆனந்த் சொல்கிறாரு விஜய்க்கு மூஞ்சி தான், எம்ஜிஆருக்கு அந்த கிரேஸ் இருந்தது, நான் தேர்தலுக்கு எவ்வளவு நிதி வேணாலும் தரேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு அண்ணாதுரைக்கிட்ட எம்ஜிஆர் சொன்னதாகவும், எம்ஜிஆர் அண்ணாதுரை சொன்னாராம், காசுலாம் வேணாம், முகத்தை வந்து காட்டு, நான் அதை ஓட்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க சார். இவங்க அதை அண்ணாதுரை சொன்னார், எம்ஜிஆரே சொல்லல ஏன் மூஞ்சின்னு. நீ சொல்கிற ஏன் மூஞ்சின்ற 234 தொகுதிகளில் ஏன் மூஞ்சி தான்ற. அதை வந்து கூட இருக்கிற அந்த புஷியான இந்த மாதிரி ஆளுங்க சொன்னால் கூட பரவாயில்ல, ஆதவ அர்ஜுனா போன்ற ஆட்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ ஒட்டு மொத்தமாகவே இவனுங்க அதான் அப்படின்னு நம்ம நினைக்க தோகுது. அதால் அது வந்து அந்த அரசியலே ஒரு பகடை அரசியல், பகடை கூட்டம் தான் அது. அப்புறம் நீங்கள் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கார், இன்னொரு பக்கம் ஜெகன்மூர்த்தி போன்றவர்கள் வந்து அதிமுக அணியில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜெகன்மூர்த்தி உங்களை மாதிரியானவங்களெல்லாம் விமர்சிக்கிறது இல்லை, திருமாவை மட்டுமே குறி வச்சு விமர்சிக்கிறீங்களா, என்ன காரணம்? ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் சட்டமன்றத்தில் ஜெகன்மூர்த்தியாரின் உரை அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. நான் வேணால் தராது படிங்க. அதாவது ஆதிராவோட நல்ல அந்த மானியத்தில் என்ன பேசினார், பொதுவாக எஸ்சிக்கான கோரிக்கைகள் என்னென்ன வச்சுருக்காரு அப்படின்னு நான் ஒரு புக்கு தரேன். இந்த 4 பேரும் பேசுனதே ஒரு பிரதி எடுங்க, 2த்தையும் வெயிட் போட்டு பார்ப்போம், எது இந்த மக்களுக்கு ஒர்த்தானதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். ஒரு ஆள் வெளிப்படையாக சொன்னேன் சார், இவங்கள மாதிரி தகுடுதத்த அரசியல்லாம் ஒரு ஜெகனுக்கு தெரியாது. இயல்பாக இருப்பார் அவர், என்னன்னா ஜெயிக்கணும்னா அவனா போனா அப்படி தான் இருப்பார். அவர் தன் மனதுக்கு பட்டதை, இல்லை வெளியில் இந்த மாதிரி இந்த சமூகத்துக்கான நபர்கள் இருப்பாங்கள்ல, ஏன்னா இதை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குண்ணே, இதை கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறத கேட்டு கூட சொன்னான்னு கூட வைப்போம் சார். அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, என் சமூகத்துக்கான விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணுமே. அந்த ஒத்த ஆள் ஜெகன் தான், ஜெகன்மூர்த்தியார் தான். அப்போ அவரை நம்ம என்ன திட்டணும் சொல்லுங்கள்? திரும்ப அப்படி எதுவுமே செய்யலன்னுங்களா? இவனுங்க கேட்குறானோ சார், அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, இந்த கடவுள் திராவிட கடவுள் கேட்காமையே கொடுக்குறாரு, என்ன கொடுத்தாருன்னு தெரில. சரி என்னத்தையாவது அவர் கொடுக்கட்டும், இவங்க வாங்கட்டும், இப்படி சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஆனால் ஜெகன் ஒற்றையாளா? இப்போ கூட லாஸ்ட் டைம் அப்பா ஏதோ ஜெகன் உங்களுக்கு டைம் இல்லைன்றார், போயாப்பான்னு பேசினார். இந்த விஷயத்தை அப்போ நானே பேசலாம், யார் பேசுறதுன்னு என்னைய மாதிரியே சட்டமன்றத்தில் கேட்குறாரு. நம்ம வெளியில் கேட்குறோம், அண்ணா அதில் கேட்குற எங்கள் விஷயத்தை நான் பேசலாம், வேறு யார் பேசுறது? நடக்குது நடக்கலை சார். அந்த குரல் அங்கே ஒழிக்கப்படுது இல்லை. 4 பேர் இருக்கிறீங்க, செத்தா தூக்கிறதுக்கு 4 பேர், பாடையை 4 பக்கம் பிடிக்கிற மாதிரி 4 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் என்னத்தை தூக்குனீங்க இது வரைக்கும்? ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து இவர்கள் மீது வைக்கிற விமர்சனங்கிறது சார், என்ன அவருக்கு அவ்வளோ சொத்தாச்சு, இவர் அங்கே போனார் இங்கே போனார், அதான் நம்ம கேட்குறோம். ஐயோ எங்கள் பேரை சொல்லி வந்துக்கிறீங்க, என்னத்தையாவது பேசுங்க ஏன் தான் கேட்குறோம். பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிடுறோம், பாயிண்ட் வரட்டும்னு வெயிட் பண்ணிடுறோம், என்னத்தையாவது பேசணும் சார். அதுக்கு தானே இப்போ நீங்கள் சரி ஒரு 44 பேர் இருக்கிறாங்க சட்டமன்றத்தில், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு நினைப்போம்? அந்த பிரதிநிதிகள் தான். இந்த 4 +1 ஜெகன் அண்ணன்,
ஜெகன் ஆட்டோமேட்டிக்காக அவர் பேசுகிறாரு. ஒன்றுமே நீங்கள் பேச மாட்டீங்களே. கேட்டால் வந்து திராவிட கடவுள் வந்து அந்த கடவுள் கேட்டால் தான் கொடுப்பாரு. எங்கே கேட்டு கொடுக்குறாரு தெரில கடவுள். இந்த கடவுள் திராவிட கடவுள் கேட்காம கொடுப்பாருன்றீங்க. அதால தான் நீங்கள் எங்கள் சமூகத்தின் ஒட்டுமொத்த பிரதிநிதி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீ பேசணும். இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை ஏமாற்றி நீங்கள் வாங்கிட்டீங்க. ஏமாற்றி வந்து கொஞ்சம் பிரதிபலாம் கொஞ்சம் பேசுங்கப்பான்றோம். இவனுங்களுக்கு எல்லாவனும் கம்முனுங்கிறான். இவன் மட்டும் ஏன் வந்து பேசுங்கன்றான்றது இவன் வாய அடைக்கணும்னு இவன் நினைக்கிறான். ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து.